சார் அப்படியே லைட்டு தள்ளி லாயர் ஐயா சிவசாமி அவர்களுக்கு லாயர் ஆடிட்டர் திரு முத்துராமன் அவர்கள் பொன்னாடி வேலூர் இன்டர்நேஷனல் உரிமையாளரும் இந்த போட்டியினுடைய டைட்டில் ஸ்பான்சருமான ஆனந்த் அவர்களுக்கு கழகத்தினுடைய உபதலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பொன்னாடி கௌரவிக்கின்றார்கள். பாலண்ணா இந்த தம்பி பக்கத்தில் திரு ஆனந்த் அவர்களது புதல்வர் திரு சிரவல் அவர்களுக்கு தற்போது பாலசுப்ரமணியம் கௌரவிக்கின்றார்கள். மேலும் இந்த சிறப்பான போட்டிக்கு கூடைப்பந்து விளையாட்டு வீரருமான திரு கமாலுதீன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றார்கள். இந்தியன் நேவி லோனாவிலா அணியினர் அடுத்தபடியாக இந்த போட்டியினுடைய நடுவர்கள் திரு போஸ் ராஜேஷ் பிஎஃப்ஏ ரெஃபரி ஃப்ரம் சென்னை, திரு ராமன் பிஎஃப்ஏ ரெஃபரி ஃப்ரம் சென்னை, திரு நிர்மல்குமார் பிஎஃப்ஏ ரெஃபரி ஃப்ரம் திண்டுக்கல். அடுத்து அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் இந்தியன் ஏர்போர்ஸ் நியூடெல்லி அணியினர். விளையாட்டு வீரர்களை அறிமுகம் கண்டு சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் பெருமக்கள் அனைவருக்கும் கரூர் கூடைப்பந்து குழுவின் சார்பாகவும் மற்றும் கரூர் வாழ் கூட வருகை புரிந்துள்ள பார்வையாளர்களுக்கு ஒரு நினைவு பரிசனை வழங்கி வருடந்தோறும் சிறப்பிக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று வெளியூரிலிருந்து நினைவு பரிசனை பெறும் பொருட்டு இங்கு அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் இந்த போட்டிக்கு பார்வையாளராக வந்து சிறப்பித்துள்ள ஹெட் ஆஃப் ப்ராக்ரஸ் மிஸ்டர் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் செந்தில் அவர்களும் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழக உபதலைவர் அண்ணன் திருப்பதி அவர்களை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். உபதலைவர் திரு திருப்பதி அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் விளையாட்டு வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைக்க நமது கரூர் கூடைப்பந்து குழுவினுடைய செயலர் விருது கமாலுதீன் அவர்கள் முதலாவதாக அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் கரூர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு திருவனந்தபுரம் அணி வீராங்கனைகள். வெங்கடேஸ்வரன் பிஎஃப்ஏ ரெஃபரி ஃப்ரம் பட்டியூர்பட்டி. அடுத்தபடியாக அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் சதர்ன் ரயில்வேஸ் சென்னை அணி வீராங்கனைகள். விளையாட்டு வீராங்கனைகள் நேவி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்
ஆர்மி வராங்க, ஓஎன்ஜிசி வந்திருக்காங்க. பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தனியாக சிறப்பான அகாமடேஷன் எல்லாமே சிறப்பாக நாங்கள் பார்த்த வேலையில் தான் இருந்துச்சு. கோல்மாட காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க நிறைய விஷயம் லைஃப்பில் கற்றுப்பாங்க. ஸோ ஹானஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதே ஸ்போர்ட்ஸ் தான். மற்றவங்க உள்ள கரூர் வைசியா பேங்கினுடைய ஏஜிஎம் மிஸ்டர் விஜு குமார் சார் அவர்களையும் பேஸ்கெட்பால் கிளப் சார்பாக வருக என்று வரவேற்கின்றனர். கரூர் வைசியா பேங்கினுடைய டைரக்டர் மற்றும் கரூர் பேஸ்கெட்பால் கிளப்பினுடைய வைஸ் சேர்மன் மிஸ்டர் சூரியநாராயணன் சார் அவர்கள் கொண்டாடி போட்டு வருமாறு அன்புடன். அடுத்ததாக அம்பால் டெக்ஸ் மிஸ்டர் நடராஜ் சார், லெகன் ஸ்போர்ட்ஸ் அரீனாவுடைய ஃபவுண்டர் அவர்களுக்கு ஏஜி சூரியநாராயணன் சார் கொண்டாடி போட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிடி கோச் பஸ் பாடி பில்டர்ஸ் மிஸ்டர் முருகானந்தம், சிஐஐ பாஸ் சூரியநாராயணன் சார் கொண்டாடி போட்டு வருகிறார். அடுத்ததாக சிபி டெக்ஸ் மிஸ்டர் கார்த்திக் சார். அடுத்ததாக வீரர்கள் அறிமுகம்கான கரூர் பேஸ்கெட் கிளப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் கமாலுதீன் சார் மற்றும் சூரியநாராயணன் சார் அவர்கள் இணைந்து வீரர்களை அறிமுகம் வைக்கப்படும் அணியினர் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு திருவனந்தபுரம் அணி வீராங்கனைகள். அடுத்தபடியாக நடுவர்கள் அறிமுகம். அடுத்து அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் சதர்ன் ரயில்வேஸ் சென்னை அணி வீராங்கனைகள். அப்படியே குழு போட்டோ எடுத்துக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குரூப் போட்டோஸ் விளையாட்டு வீரர்
என்ன டிகிரி வேணாலும் எடுக்கும். அது வள்ளுவர் காலேஜில் படித்தேன். ஏன்னா வள்ளுவர் காலேஜ் இதுவரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அவரை நமது விளையாட்டு வீரர்களுக்கு தற்போது அறிமுகம் செய்து வைக்கின்றோம். தற்போது அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூர் அணி வீரர்கள். அடுத்த நடுவர்கள் அறிமுகம் திரு தீபக் பிஎஃப்ஐ ரெஃபரி ஃப்ரம் கோயம்புத்தூர், ரவிக்குமார் பிஎஃப்ஐ ரெஃபரி ஃப்ரம் சென்னை, ஷாருக் கான் பிஎஃப்ஐ ரெஃபரி ஃப்ரம் கோயம்புத்தூர். அடுத்த அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் இந்தியன் பேங்க் சென்னை அணி வீரர்கள். தற்போது இங்கு இந்த 2 வங்கி அணிகளிலும் அநேக பேங்க் மேனேஜர்ஸ், பேங்க் டிவிஷனல் மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு இப்போ அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நபரும் நமது கரூர் வைசியா வங்கியின் டிஜிஎம் என்பதை இந்த நேரத்தில் மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். Score 16-12 favor of Indian Bank.